இந்த மேட்ச் அவங்க பக்காவா ஆடினாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். ருத்ராஜ் கேக்வாட் என்ன கேப்டன்சி பண்றான். அவனுங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பவுலிங் இறக்குறானுங்க, ஒரு ஸ்பின் பவுலிங் இறக்குறாங்க. இவனுங்க இறக்குனா ஸ்பீட் பவுலிங் மொத்தமா இருக்குது. 4 கேட்ச் மிஸ் கேட்ச் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் அவனை மட்டும் ஒருத்தன் நம்ம விக்கெட் எடுத்திருந்தா இந்த மேட்ச் 150-160 முடிஞ்சிருக்கும். அவனுக்கு கேட்சை விட்டு அவன் 102 ரன்னுக்கு மேல அடிச்சான். நெக்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம கேகேஆர் அடிப்போம். அடிச்சு போன வருஷம் ஆர்சிபி உள்ள வந்தானுங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மே 3ஆம் தேதி அவங்க வச்சு நம்ம உள்ள போவோம். ஏன் தோத்தாங்கன்னா சென்னை சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 200 அடிச்சிட்டாங்கல்ல, 200 அடிச்சு இன்னைக்கு சாதனை பண்ணிட்டாங்க, பெரிய சாதனை. ஆனா அவங்க சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், 15,000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வந்து பாக்குறானுங்களே, அவங்களுக்காச்சும் கொஞ்சம் உண்மையா இருங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, என்னதான் பண்றீங்க பாக்குறவங்களுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. சும்மா பாக்குறவங்களுக்கு அவ்வளவு காசு கொடுத்து ஸ்டேடியத்துல போய் பாக்குறவங்க எவ்வளவு கதறுவான். நான் ஒன்னே தான் சொல்றேன், ஒருத்தரை நம்பி இந்த டீம் கிடையாது. 11 பேர் மொத்தம். ஒருத்தர் வருவாரு, அவருக்கு வயசாகுது. சிங்கத்துக்கும் வயசாச்சுன்னா பசி எடுத்து செத்து தான் போகும் ஒரு நாள். இந்த மாதிரி தான் இப்ப நிலைமை, சென்னை நிலைமை இருக்கு. ருத்ராஜ் கேக்வாட் என்ன கேப்டன்சி பண்றான். அவனுங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பவுலிங் இறக்குறானுங்க, ஒரு ஸ்பின் பவுலிங் இறக்குறாங்க. இவனுங்க இறக்குனா ஸ்பீட் பவுலிங் மொத்தமா இருக்குது. 4 கேட்ச் மிஸ் கேட்ச் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் அவனை மட்டும் ஒருத்தன் நம்ம விக்கெட் எடுத்திருந்தா இந்த மேட்ச் 150-160 முடிஞ்சிருக்கும். அவனுக்கு கேட்சை விட்டு அவன் 102 ரன்னுக்கு மேல அடிச்சான். அவனால முடியுது, உங்களால ஏன் முடியல? அடிக்கிறீங்க ஓங்கி கரெக்டா ஃபீல்டரை பார்த்து அடிக்கிறீங்க. ஒருத்தர் கான்வே அடிக்க முடியாம போய் உக்காண்டாரு. இதுக்கு மேல முடியல, தலை நான் போய் உக்காந்துக்கிறேன்ட்டு இவரும் பெருமையா அமுச்சு விட்டாரு. அடுத்து ஒருத்தர் வந்தாரு ஜடேஜா, அவர் என்ன கழட்டுவாருன்னு பார்த்தா அவராலே ஒன்றும் முடியல. எனக்கு என்னன்னா, நல்லா இல்லாத டீம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் பரவாயில்ல, நல்லா இல்லாத டீமே இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்றானுங்க. இவங்களுக்கு என்ன கேடு வந்ததுன்னே தெரியல. இவ்வளோ நான் ஒன்னே தான் சொல்றேன், சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸ் மனசுல இருக்கிறாருமா, ஏன் இவ்வளோ மோசமா இருக்கிறானுங்க, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்குன்னு தெரியல. ஒன்று கேப்டன்சி பண்ண தரலனா கேப்டன்சியை மாற்றுங்க. ருத்ராஜ் கேக்வாட் ஃபர்ஸ்ட் இறங்க சொல்லுங்க. ஏன்னா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அவர் என்னன்னு தெரியல, அவருக்கு பயம் வந்துருச்சான்னு தெரியல, 1 down இறங்குறாரு. முதல்ல அவர் இறங்கட்டும், உன்னால முடிஞ்சது நீ இந்த டீமுக்கு செய், அதுக்கப்புறம் மற்றவங்க செய்வாங்க. நல்லா முன்னாடி இறங்கி 10 ஓவர் நல்லா சாப்பிட்டுறானுங்க பாலை. அதுக்கப்புறமா அடுத்த 10 ஓவரில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ 200 அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை, இது எல்லா டீமும் பண்ணுது. உங்களால் ஏன் முடியல? 200 இப்போ தான் இந்த ஐபிஎல்லையே எத்தனை வருஷம் கழிச்சு அடிச்சிருக்கீங்க 200? இதுதான் நம்ம டீமோட நிலைமை. நான் சென்னை ஃபேனு, இது நான் சென்னையை திட்டணும்னு பேசலை, எனக்கு சென்னை மேலே இருக்க ஆதங்கத்தில் பேசுகிறேன். தயவு செய்து அடுத்த மேட்ச் கல்கட்டா ஆகிட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த மேட்ச் வின் பண்ணீங்கன்னா பிளே ஆஃப்ல போக முடியும். இதை நான் கொடுத்துக்கிற பெரிய ரிக்வஸ்ட், ப்ளீஸ். நல்லா போச்சு ப்ரோ, செம்மையா போச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்ம் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹோப்புடன் இருங்க. சென்னை இருக்கு, தலை இருக்காரு நமக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம கேகேஆர் அடிப்போம். அடிச்சு போன வருஷம் ஆர்சிபி உள்ள வந்தானுங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மே 3ஆம் தேதி அவங்க வச்சு நம்ம உள்ள போவோம். ப்ரோ இந்த மாதிரி தோத்தா பிரச்சனையே இல்லை, ஏன்னா நல்லா விளையாண்டு தோக்குறாங்க. ஆனால் கேட்ச் விட்டு இப்படி மொக்கையா தோக்கக்கூடாது. கேட்ச் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருப்போம். 7 கேட்ச் எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்போம். 7 கேட்ச் விட்டானுங்க. விடுங்க, இந்த மேட்ச் போயிடுச்சு, பார்ப்போம். நல்லா தான் விளையாண்டு இந்த மேட்ச், பேட்டிங் செட் ஆயிடுச்சு, பவுலிங்கும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம ஜெயிப்போம், கேகேஆர் கூட ஜெயிப்போம். நோட் பண்ணிக்கோங்க, பிளே ஆஃப்குள்ள ஆர்சிபி மாதிரியே நம்ம உள்ள போறோம் டஃப்போட. ஏன் தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ, அவங்களோட பிளேயிங்ஸ் இருக்காது ப்ரோ. நான் இப்போ வரைக்குமே சொல்றதுன்னா 3 மேட்ச் தோத்தது அது அவங்களோட உதாசீனமோ சம்திங், அவங்களோட பிளேல சரியா சார். இந்த மேட்ச் அவங்க பக்காவா ஆடினாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க தோனி வந்த பிறகு மாறிச்சு. பிளேயர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, டீம் மேல நம்பிக்கை வைங்க. எப்பவுமே அதான் சொல்றேன். ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனுமே உண்மையான சிஎஸ்கே ஃபேனா யார் தெரியுமா? டோனி இல்லாம எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன் விரும்புறாங்க. பத்தி நான் உண்மையான சிஎஸ்கே ஃபேன். உண்மை அதுதான். ஆனால் உண்மை அதுதான். நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலி மகேந்திர சிங் தோனிக்கு. இப்போ வரைக்குமே அவரோட ஃபோட்டோலாம் என்னோட ரூமில் இருக்கும். நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஆனாலுமே நான் என்றைக்குமே டோனியை விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். இஸ் ஆல்வேஸ் டோனி இஸ் ஆல்வேஸ் டோனி. பட் மற்றவங்களுக்குலாம் என்ன ஆச்சு? ருத்ராஜுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எதுக்கு எல்லாருமே பாலை விட்றீங்க? ஏன் பாலை விட்டீங்க? மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க பாலை மட்டும் விடாதீங்கன்ட்டு. பாலை மட்டும் தான் விட்டுருந்தீங்க ஃபீல்டில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அடிக்கிறாங்க ப்ரோ. பஞ்சாப் ஒரு பிளேயர் ப்ரோ, அந்த பேர் பிளேயர் ப்ரோ, ஆரியான்னு நினைக்கிறேன், 100 அடிச்சா. எப்படி அடிச்சாரு யோசிச்சிருப்பீங்க? அது கணக்கு வந்திருக்கும். அவன் அடிச்சிட்டான். ஒரு சிங்கிள் பிளேயர் அஸ்வின் எல்லாருக்குமே சவால் கொடுத்து ஷார்ப்பா பிளே பண்ணாப்புல. அந்த அளவுக்கு நம்ம வீக் ஆயிட்டோமா? எனக்கு ஒரு சிஎஸ்கே பண்ண ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா கேகேஆர்ல மேட்ச் விட மாட்டாங்க நம்பிக்கை. சிஎஸ்கே ஃபேன் எப்பவுமே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. ஜாலியாக ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. எனக்கு கேகேஆர்ல பாலை விடாம ஜெயிச்சிருங்கடா எப்பா, சொல்லுங்களா, 1 கோடி கும்பிடு, ஜெயிச்சிருங்கடா.
பர்பிள் கேப் ஹோல்டரை வச்சு ஓவரே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவர்லாம் கேப்டன்சி இப்படி சொல்கிறதுங்க. அவர் பண்ணுறாருங்க, கொஞ்சம் நல்லா பண்ணாருங்கன்னா நல்லாயிருக்கும். பர்பிள் கேப் ஹோல்டருக்கே ஓவர் கம்ப்ளீட் பண்ணாமல் புதுசாக வர பவுலருக்கு ஓவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. பரவாயில்ல இருந்தாலும், ஆனால் பர்பிள் கேப் ஹோல்டருக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அவர் விக்கெட் எடுத்தாருன்னா மேட்சே டேர்ன் ஆகும். அந்த ஒரு பால்லனால ஒரு பிளேயர் வந்து அந்த பிளேயரே 20 ரன் மேலே அடிக்கலாம். அது இல்லாமல் டீமு கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றணும். வந்து அந்த மிடில் ஆர்டரு கொஞ்சம் இன்னும் செட் ஆகலைங்க. ரெய்னா போனதுலேருந்து நம்ம டீம் மிடில் ஆர்டரு ஆடுறதுக்கு யாரும். இப்போ டூபே வந்ததுனால ஓரளவுக்கு போன சீசன் அவர் ஆடினதுனால 2023 அடித்தோம் கப்பு. இப்போ அடிக்கிறதுக்கு அவர் ஃபார்முக்கு வந்தால் தான் இப்போ பிளே ஆஃப் ஃபுல்லாக போகிறதுக்கே நமக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ டூபே தான் நமக்கு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும் மிடில் ஆர்டரு. இப்போ சொல்லப்போனால் பவர் பிளேலே ஒரு 70, 60 அந்த மாதிரி கூட அடிக்க மாட்டாங்க, 40 தான் அடிக்கிறாங்க. அதுலேயும் 2 விக்கெட் விட்டுடுறாங்க. மிடில் ஆர்டர் வரும்போது ப்ரெஷராக தான் இருக்கும். அந்த விக்கெட் போயிடுச்சு, 2 அடிக்கணும். யாராக இருந்தாலுமே ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி தான் ஆடணும் ப்ரோ. இன்றைக்கி மேட்ச் கூட பாருங்கள், டோனி கடைசியில் அடித்தாருங்க. எல்லாருக்கும் வின் ஆகும்னு தான் நினச்சோம், கடைசியில் விக்கெட் ஆகிட்டாருங்க. எதுவுமே பண்ண பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்து விஜயசங்கர் ஆடும்போது அவருக்கு பவுலிங்கும் கொடுத்தாங்க, பேட்டிங்கும் அப் த ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ப்ரோ, அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டார் ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குஜராத்தில் ஆடும்போது அவர் ஃபார்மில் இருந்தாருங்க. இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து ஐபிஎல் இதுலேருந்து லீக்லேயே எடுக்கவே இல்லைங்க. அதனால் அவுட் ஆஃப் ஃபார்மில் போன பிளேயர்ஸ்லாம் எடுத்து இவங்க இது பண்ணாங்க. ஏதோ லாஸ்ட் டைம் ராயுடு, உத்தப்பா அந்த மாதிரி சக்ஸஸ் ஆச்சுங்க. ரகானே இப்போது நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்தாருங்க. இப்போ ரகானே கேப்டன்சி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு சூப்பராக பண்ணுறாருங்க. அவரு தேவையில்லாமல் விட்டாங்க. நல்ல பிளேயர்ஸ்லாம் ரெடி பண்ணி விடுறாங்க கண்டி, நமக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நினச்சா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்த கப்பு நம்ம தான் வச்சிரும். சரி ஓகே பரவாயில்ல, ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ப்ரோ கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ ஆட முடியும்ல. நம்ம வந்து சொல்கிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆப்போனன்ட்ல வந்து ஆரியா அப்படின்றவர் வந்து செஞ்சுரிலாம் அடிச்சாரு, கம்மி பால்லே ஆடினாரு சூப்பராக. வந்து நம்ம அந்த மாதிரி சின்ன பசங்க யாரும் இல்லை, அந்த மாதிரி யாரும் இல்லை. டீம் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். சீக்கிரம் வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு. இல்லை அவர் ஜெயிக்கலாம் ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு வேலை எப்பவுமே அவர் அப்படி தான் ஆடுவார். பரவாயில்ல. இப்போ சிஎஸ்கே வந்து இப்போ தொடர்ந்து ப்ரோ எல்லா வருஷமும் ஜெயிச்சிட்டே இருக்காதுல்ல. பரவாயில்ல, ஒரு வருஷம் என்ன ஒரு வருஷம் அப்படியே ஒரு வருஷத்துக்கு சாமி கொடுக்குறீங்களா? பரவாயில்ல ப்ரோ, இதெல்லாம் இருக்கு. இது ஆர்சிபிலாம் எத்தனை வருஷமா விட்டு தான் இருக்காங்க சாமி. எதுனா பண்ணு. சரி ஓகே, என்ன பண்ண ஒருவேளை கம்பேக் வாய்ப்பு இருக்குதா? இதுக்கப்புறம் வந்து குவாலிஃபை வாய்ப்பு இருக்குதா? ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ, ட்ரை பண்ணா ஓகே தான். ஜெயிக்கலாம் பரவாயில்ல, இந்த ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டே தான் இருப்போம். நல்லா தான் நான் ஃபைட் பண்ணாங்க. தோனி நல்லா தான் ஃபைட் பண்ணேன். என்ன பண்ணா ஜெயிச்சிடலாம்? ஃபர்ஸ்ட்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சது நல்லா இருக்கு. வரவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சா ஜெயிச்சு. அடிக்க மாட்டாங்களா சிஎஸ்கே? பேட்டிங்கில் அவ்வளோ இல்லை, நான் ஸ்ட்ராங் இல்லை. பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஆடவே இல்லை, ஆள் இல்லை. விஜய் சங்கர், திரிபாதி எல்லாம் ஒரே டீமில் இருந்தால் அடிக்க. இட்ரே யாருமே இல்லை. தோனி சீக்கிரம் இறங்கியுமே வந்து ஒரு மாதிரி தோனிக்கு வயசாகிடுச்சு, நான் அவர் சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. முன்னாடி இட்ரு தான் ஆள் இல்லை, அதெல்லாம் ஒரே. ஆர்சிபி தான் ப்ரோ நெக்ஸ்ட். இந்த வாட்டி ஆர்சிபி தான். ஆக்சுவலி நல்ல பிளேயர்ஸ், பட் நல்லா விளாண்டுருக்கலாம். பட் அன்எக்ஸ்பெக்டட் இதோட வரிசையை தோத்துட்டு தான் இருக்காங்க. அப்கமிங் மேட்சஸ் நல்லா விளாடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆமாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ பிகினிங்கில் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இல்லை. ஸோ பிகினிங் ஒரு 2-3 விக்கெட்ஸ் வந்து நல்ல ஒரு ரன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ எண்டிங்கில் வந்து டோனியை நம்புகிறாங்க, ஜடேஜா நம்புகிறாங்க. என்டையர் மேட்ச் அவங்களாலே கொண்டு போக முடியாது. ஸோ பிகினிங்கில் ஒரு நல்ல ஒரு பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபினிஷர்ஸில் வந்து டோனியோ இல்லை ஜடேஜாவோ எல்லாம் ஒரு பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்குமே நல்ல ஒரு குட் ஸ்கோர் தான். பட் இருந்தாலுமே இட் வாஸ் லைக் ஃபைனலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். பட் டூபேவும் நல்லா ஆடினாங்க, டெவான் கான்வேயும் நல்லா ஆடினாங்க. பட் ஃபைனலாக இருந்தால் இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம். அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே சொல்கிறது. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் என்னன்னா தோத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. இந்த மேட்ச் அப்படி தான் நடந்துருக்குது. புரியல. தோத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபைட் பண்ணுங்க, ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் ஆடுறீங்க. பரவாயில்ல. இட் வாஸ் வெரி குட் ஃபைட். பிகாஸ் லைக் நானும் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு. வெரி குட், ஒரு டஃப்பான ஒரு மேட்ச் தான் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா விளாண்டாங்க சிஎஸ்கே மாதிரி. பட் அப்போ விண்டேஜ் சிஎஸ்கே மாதிரி இல்லை மேட்ச். எல்லாமே பெட்டராக பண்ணியிருக்கலாம்.
இப்போ ஆப்போனன்ட் டீம் பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேல வந்து 70 ரன் ஸ்கோர் பண்றாங்க. இவங்க இன்னும் அந்த 50 60ஸ்லயே இருக்காங்க, நல்லா விளையாடியுமே. என்னதான் மிஸ் ஆகுது சிஎஸ்கே? யா லைக் ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரான ஒரு ஃபார்ம் இல்லை. ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஆர்சிபி ஃபேன். இப்போது ஆர்சிபியில் வந்து ரஜித் பட்டிதாரும் அடிப்பார், ஒரு மேட்ச்சில் வந்து விராட் கோலியும் கொஞ்சம் கொண்டு போயிடுறாரு, அடுத்த மேட்ச்சில் ஜுரியல் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச்சில் டிம் டேவிடும் அடிச்சு கொடுக்குறாரு. ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜாக ஒரு 30 அடிச்சு கொடுக்குறப்பயே வந்து டீமோட ஸ்கோர் நல்லா போகுது. பட் சிஎஸ்கேல வந்து அந்த ஒரு பெருசாக யாருமே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பட் சூப்பராக ஆடினாங்க. பட் இப்போ ரைட் நோ வந்து பெருசாக ஒரு நல்ல ஸ்கோர் இல்லை. பட் இந்த மேட்ச் வந்து ரியலி குட், நல்லா விளாண்டாங்க. சார் சிஎஸ்கே நல்லா விளாட்லன்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே டிட் தேர் பெஸ்ட். ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, சிஎஸ்கே பார்த்துட்டு தான் மற்ற டீம்ஸ்லாம் வந்து டெவலப் ஆமாம் ஆமாம், சிஎஸ்கே தானே குருநாதர் எல்லாருக்கும். பட் ஆனால் சிஎஸ்கே கான்வே நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. அவர் ஆர்சிபி ஃபேனை ரொம்ப லாஜிக்கலாக ரீசன் சொன்னார். நம்ம சிஎஸ்கே ஃபேனை விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு கான்வே வந்து ரிட்டையர் ஆனது வந்து ஓகே தானே உங்களுக்கு? முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரிட்டையர் ஆகிட்டு ஜடேஜா உள்ள வந்துட்டாரு. அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வெளியே போயிட்டு அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ரிட்டையர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஓகே, இன்னைக்கு மேட்ச் தோனி ஆடின வரையும் ஓகேவா இருந்துச்சு? ஒரு ஆடுற மேட்ச் எப்பவுமே அவருக்காண்டி தானே பார்க்குறாங்க அவ்வளோ பேர். நிறைய பேர் வந்து அதுதான் டோனி மேலே ஃபுல் ஹோப்பாக வச்சுருக்காங்க. பட் நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ள நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கான ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி ஆகி போயிருது. டோனின்னு கத்துறப்போ லாஸ்ட் இயர்லாம் ஜடேஜா வர்றதுக்கு வேண்டாம் டோனி தான் வரணும் அப்படின்றதுலாம் அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காது. நல்ல பிளேயர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. டோனியும் நல்ல ஒரு பிளேயர் தான், எல்லாருமே நல்லா விளாடுறாங்க. எல்லா பிளேயருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஆஸ் அ டீமா. ஸோ டோனி மட்டும்தான், அவரும் ரொம்ப வெரி குட் பிளேயர் தான் டோனி. பட் டீமில் துபே இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு, எல்லாமே சூப்பராக ஆடுறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான சப்போர்ட் கொடுங்க. ஆஸ் அ டீம் எல்லாரும் அவங்க ஒர்க் ஹார்ட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ ஆப்போனன்ட் டீம் கூட இந்த வருஷம் இந்த ஆட்ட டஃப்பாக இருக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்குவாங்க, தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம் ரியலி டஃப். பட் அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.